ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கதிருக்கு சிவரஞ்சினி தான் தன்னோட அம்மானு தெரிஞ்ச ஷாக்கை விட ரெகுராம் தன்னோட தாய் மாமா அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதே சமயத்தில் பஞ்சாயத்தில் எல்லாரும் எதிர்பார்த்து நிற்கும் போது நம்ம சிவராமனோ ரெகுராமோட பையன்தான் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ல வரும்போது கரெக்டட்டு நம்ம ரமணி பாட்டி வந்து என்ன செயல் செய்தாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிர் வந்து ரெகுராம் தான் தன்னோட தாய் மாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியில சொல்ல போறாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ரெகுராமோ நாளைக்கு பஞ்சாயத்து இருக்க போகுது, பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்கன்னு தெரியல. அப்பா கிட்ட வேற நம்ம இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணியிருக்கோம், பஞ்சாயத்துல என்னதான் கேட்டாலும் அந்த இடத்துல நம்ம அமைதியா தான் நிக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராமோ சரி நம்ம அப்பா சமாதியை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜானகியும் இது வரைக்கும் அவங்க எந்த வார்த்தையுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன இருந்தாலுமே என்னோட ஹஸ்பண்ட் ரெகுராமுக்கு மேலே எந்த தப்புமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நீ தான் கடவுளை இதெல்லாம் பார்த்துக்கணும். நாளைக்கு பஞ்சாயத்தில் வச்சு தீர்ப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கணும். அப்படி சாதகமாக மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துலையே இந்த தண்ணியில் விஷம் இருக்குல்ல, இதை குடிச்சிட்டு உனக்கு சன்னதிலேயே வந்து சேர்ந்து அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம ரமணி பாட்டி தூரத்துல இருந்து கவனிச்சிடுறாங்க. அதே சமயத்துல வீட்டுல நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் எதுவுமே சரியே இல்லையே, நம்ம பையன் ரெகுராம் எந்த தப்பும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டிக்கு தெரிய வருது. சரின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ரெகுராம் அப்படியே அவங்க அப்பா சம்மதிக்க முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட சத்தியம் வாங்கினீங்கப்பா, அது மாதிரியே இந்த உறவை பற்றி யார்கிட்டையுமே நான் சொல்ல போகிறதில்ல. நாளைக்கு தீர்ப்பில் வந்து அமைதியாக தான் நிற்க போகிறேன். அதோட தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமாக வரப்போகிறதில்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட இந்த ஊரை விட்டே நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்குன்னு ஒரு மனைவி இருந்தாங்க, அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெகுராம் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெகுராமோட அப்பா ராஜமாணிக்கம் நம்ம ரெகுராம் கிட்ட ஏற்கனவே பேசி வச்சிருந்தாங்க. நீ வந்து இந்த குடும்பத்தை பற்றி யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, உனக்கு இன்னொரு அம்மா இருக்காங்க கனகவல்லி, ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, எனக்கும் கனகவல்லிக்கும் பிறந்த பொண்ணு தான் சிவரஞ்சினின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராமோட அப்பா வந்து ரெகுராம் கிட்ட சிவரஞ்சினிய அப்படியே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ரெகுராம் நினச்சி உருகி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரெகுராமோ கடைசி வரைக்கும் நான் எந்த உண்மையை சொல்ல போகிறதில்ல, அதே சமயத்தில் சிவரஞ்சினி என்னோட தங்கச்சி தான், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னோட தங்கச்சி சிவரஞ்சினியை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்கிட்டு நீங்கள் போய் சேர்ந்துட்டுறீங்க. இது வரைக்கும் அவளுக்கு பிறந்த குழந்தையும் நான் வந்து ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து வச்சுட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் உருகி நம்ம ரெகுராம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமே வந்து அந்த குழந்தை இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல, எப்படியும் அவன் ஒரு பெரிய பையனாக இப்போ வளர்ந்துருப்பான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னைக்கு அதுதான் அந்த பையன்தான் இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தில் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெகுராம் புரிஞ்சு வைக்கிறாங்க. நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒப்படைச்ச என்னோட தங்கச்சி சிவரஞ்சினியை நான் கடைசி வரைக்கும் கண்கலங்கமாக தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் குழந்தை பிறந்த டைமே அவள் உயிரை விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெகுராம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரமணி பாட்டிக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிய வந்துட்டு பஞ்சாயத்தில் வச்சு எப்படியாவது ரெகுராமுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் குடும்ப மானத்தையும் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது ஜானகி சொன்ன செயல் எல்லாமே நம்ம ரமணி பாட்டிக்கு ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தும் கூடுது. நம்ம சிவராமனும் இன்னைக்கு மட்டும் அண்ணன் ஏதாவது பேசாமல் இருந்தான்னா நம்ம வந்து எதிராக தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடுமே, கடவுளே எப்படியாவது என் அண்ணன் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து ஆதாரத்தை நிரூபிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவராமன் யோசிக்கும் போது நம்ம ரெகுராமும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் புவனேஸ்வரியும் ஜீவாவும் சேர்ந்து இந்த நிற்கிற ரெகுராம் இருக்கால, இவங்களோட பையன் தான் இந்த ஜீவா, ஏற்கனவே இந்த பஞ்சாயத்தில் இதை பற்றி பேசியிருக்கோம்ல, இவங்களை எதிர்த்து எந்த ஆதாரமும் இல்லை, இந்த ஜீவா தான் இவங்களோட பையன் அப்படிங்கிறது எல்லாமே டிஎன்ஏ ரிப்போர்ட்லேயும் ப்ரூவ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி நம்ம ரெகுராமை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சிவராமனும் ரெகுராம் கிட்ட சரி உங்கள் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது பேசணுமா அப்படி கேட்கும்போது நம்ம ரெகுராம் வழக்கம் போல் அமைதியாகவே இருக்காங்க. மனசுக்குள்ளே அவங்க அப்பா கிட்ட பண்ண சத்தியம் தான் ஞாபகத்து வந்துட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பேசுகிறா குடும்பமானவன் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராம் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து புவனாவும்
என்ன பேசுறீங்க நீங்க? இந்த ஆளு வந்து அமைதியா நிக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? இவங்களோட பையன் தான் இந்த ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லும்போது, சிவராமனும் நீங்க இப்படியே அமைதியா இருந்தா சரியே வராது. அதுக்கப்புறமா இவங்க சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பவும் ரகுராமும் பஞ்சாயத்துல என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு தயாரா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அத கேட்ட சிவராமன் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. பார்வதிக்கு இத கேட்டு சந்தோஷம் ஆயிடுது. பார்வதி பத்மா கிட்ட அக்கா இவ்ளோ பெரிய வேலைய செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் இவ்ளோ அமைதியா இருந்திருக்காங்க. இதுல நம்மள வேற குற்றம் சொல்லிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவராமனும் ரொம்பவே கனத்த ஒரு மனசோட இப்ப என்ன செய்றது? நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். அண்ணனுக்கு எதிரா தீர்ப்பு சொல்றதுக்கு நமக்கு வரவே மாட்டேங்குது. என்ன இருந்தாலுமே அவருக்கு ஆதரவா எந்த ஒரு சாட்சியுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடவுளை வேண்டிட்டு நம்ம சிவராமனும் அப்ப இந்த தீர்ப்பு வந்து இந்த ரகுராம் அவங்களோட பையன்தான் ஜீவா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது கரெக்டா நம்ம ரமணி பாட்டி அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அதோட ரமணி பாட்டியும் இங்க நிக்கிற என்னோட பையனுக்கும் இந்த ஜீவாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஹஸ்பண்ட் ராஜமாணிக்கம் தான் அப்படின்னு ரமணி பாட்டி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அதை கேட்ட சிவராமனுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுறது. என்னடா இது அம்மா வந்து இப்படி வந்து சொல்றாங்களே அப்படி சொல்லும்போது ரகுராமோ என்னம்மா பேசுறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படி சொல்லும்போது ரமணி பாட்டியும் என்னம்மா இது வரைக்கும் வந்து நீ எனக்காக பண்ணது எல்லாமே போதும் போதும் ரகு, எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. நீ வந்து உன்னோட அப்பாக்கா மேலே வந்து ஒரு குற்றம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த குற்றத்தை ஏற்றுக்கிட்டியா? இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. நீ எல்லாத்தையுமே பேசினதை நான் கேட்டுட்டேன். அதோட இந்த தீர்ப்பு வந்து உனக்கு எதிராக வரும், ஊரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தானே. எப்படி ரகு இந்த அம்மாவுக்கிட்ட எல்லா உண்மையும் மறைக்கிறதுக்கு தோணுச்சு? இத்தனை வருஷமா இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே உன்னோட மனசுல போட்டு குழப்பிட்டே இருந்திருக்கியே ரகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டி ரகுராம் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. புவனாவும் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. அப்படி அந்த இடத்துல வந்து இவங்க அவங்களோட பையனை காப்பாத்துறதுக்காண்டி புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனாவும் அதை எதிர்த்து நிற்கும் போது ரமணி பாட்டியும் நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, என்ன நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ரமணி பாட்டியும் ஆதாரம் எல்லாமே இருக்கு, இதுதான் கனகவலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாமே காட்டுறாங்க. நம்ம கனகவலி சிவரஞ்சனி பத்தின விஷயத்தை தெரிஞ்சவங்களையும் அந்த இடத்துல சாட்சியாட்டு கூட்டிட்டு வராங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரகுராமுக்கும் ஜீவாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது. ராஜமாணிக்கத்தோட பேரன் யாரு அப்படிங்கிறது தான் இனி வந்து வரப்போகுது. எல்லாருமே புவனாவும் சரி இப்ப ஜீவா தான் அந்த பேருன்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்களே அப்படின்னு யோசனையில இருக்கும்போது நம்ம கதிர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா யாரு அப்படிங்கிறத தேடுதல் வேட்டையில ஈடுபடும் போது அந்த செயினை கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி இந்த செயினை வச்சு நம்ம எப்படியாவது நம்ம அம்மா யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த செயினில் உள்ள டாலரை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது. அம்மாவோட ஃபோட்டோ எதுவாக இருக்குன்னா நம்ம சிவரஞ்சனியோட ஃபோட்டோவாக இருக்குது. அதை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க நம்ம கதிர். ஆனால் அதில் ட்விஸ்ட் என்னென்னா அந்த டாலரில் ஒரு பக்கமாக சிவரஞ்சனியோட ஃபோட்டோ, இன்னொரு பக்கம் நம்ம கதிர் சின்ன பையனாக இருந்த ஃபோட்டோ வந்து சரியாக இல்லாமல் இருக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம கதிருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அப்போ இத்தனை நாளாட்டு நம்ம மாமா நினச்சிட்டு இருந்த ரகுராம் தான் நிஜமாவே நம்ம தாய் மாமாவா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கதிருக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் கூடிய சீக்கிரமாக கதிர் தான் அந்த பேரன் அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியில் வரப்போகுதுன்னே சொல்லலாம்.